இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு என் கால் சறுக்கும் போது. சங்கீதம் 94:18 வசனம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. நம்முடைய கால்கள் ஸ்திரமாக நிற்க முடியாதபடிக்கு சறுக்குவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நாம் பாவத்தில் விழுந்து விடுவோமோ, விசுவாசத்திலிருந்து வழிவிலகி சென்று விடுவோமோ, இந்த சூழ்நிலையிலே நிற்க பலனில்லையே, சரீரத்திலே சுகமில்லையே என்று நம் கால்கள் சறுக்க பல காரணங்கள் உண்டு. அப்போது ஆண்டவரே எனக்கு நிற்க பலனில்லை, என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போது ஆண்டவருடைய கிருபை, அவருடைய பெரிதான அன்பு நம்மை தாங்குகிறது. நம்முடைய கால்கள் சறுக்கும் போது பாதுகாப்பற்ற நிலையை, பயத்தை, திடுக்கிடும் நிலையை நாம் உணர்கிறோம். அப்போது நாம் ஆண்டவரிடம் சொல்லும் போது அவருடைய கிருபை நம்மை தாங்குவதால் நாம் பாதுகாப்பை, சமாதானத்தை உணர்கிறோம். கலிஃபோர்னியாவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோவில் கோல்டன் கேட் பிரிட்ஜ் என்ற ஒரு தொங்கு பாலம் உண்டு. 1937 ஆண்டு 4200 அடி நீளத்தில் அமைக்கப்பட்ட இந்த பாலம் உலகிலேயே மிகவும் நீளமான தொங்கு பாலமாக அப்போது இருந்தது. ஏறக்குறைய 4.5 ஆண்டுகளாக அந்த பாலம் கட்டப்பட்டு வந்தது. அந்த பாலத்தின் கட்டிட வேலை நடந்து கொண்டிருந்த போது அதற்கான கால அட்டவணையிலிருந்து மிகவும் பின்தங்கின நிலையில் வேலைகள் நடைபெற்றது. ஏனெனில் பல தொழிலாளர்கள் அந்த கட்டிட வேலையை செய்யும் போது கால்கள் சறுக்கி 372 அடி ஆழமுள்ள பசிபிக் பெருங்கடலில் விழுந்துவிட்டார்கள். இதனால் கூடுதலான சம்பளம் தந்தும் அங்கு பணிபுரிய தொழிலாளர்கள் யாரும் வரவில்லை. இதனால் அந்த கட்டிட பொறியாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்போது அங்கிருந்த ஒரு பொறியாளர் மிக பெரிய வலையை பாலத்திற்கு அடியில் கட்டிவிட்டால் கால்கள் சறுக்கி விழுந்தாலும் அந்த வலை தாங்கிக் கொள்ளும் என்று கூறினார். அந்த வலைக்கு அதிக செலவான போதும் அந்த வலை அங்கு அமைக்கப்பட்டது. அந்த பாதுகாப்பான வலையை பார்த்த பின் பல தொழிலாளர்கள் வேலைக்கு வந்தார்கள். கால் சறுக்கி விழுந்த போதும் அந்த வலை இருந்ததால் எந்த சேதமும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டார்கள். பாலத்தை முன்பு பயத்தால் கட்டாமல் இருந்த நேரங்கள் இப்போது அந்த பாதுகாப்பான வலையின் நிமித்தம் பாலத்தை நம்பிக்கையோடு வேகமாக கட்டுகின்ற நேரமாக மாறினது. பயம் நம்பிக்கையாக மாறினது. இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பயப்படுகின்ற சூழ்நிலைகள் வழியாக நாம் சென்றாலும் கர்த்தருடைய கிருபை நமக்கு நம்பிக்கையை தருகிறது. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரின் கிருபை நம்மை தாங்குகிறது. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும் என்று தாவீதும் கூட 13ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் கூறினார். கர்த்தருடைய கிருபையின் மேல் நாம் நம்பிக்கையாயிருப்போம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் கால் சறுக்குகிற சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தரிடத்திலே நாங்கள் சொல்லுவதற்கு எங்களுக்கு கற்றுத்தர ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே எங்களுடைய விசுவாசத்தை விட்டு வழி விலகி விடாதபடிக்கு என்றென்றைக்கும் எங்களை தாங்குகின்ற கர்த்தருடைய கிருபையின் மேல் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.